நோ. தட்ட புழுங்க. லட்சக்கணக்கில் இருக்கும் போல் இருக்க. 18 மணி நேரத்திலேயே தட்டப்புழுக்கள் வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க. எனக்கு தெரியலாங்க. நான் உண்டுட்டு இருப்பேன். நல்லா சொல்றிய. பிடிச்சு பார்க்கலாம். வாங்கடா கண்ணுங்களா, ஜாக்கிரதையா பிடிச்சுக்கிறேன். ஜாக்கிரதையா பிடிக்கிறேன்னு கொன்னுட்டியே. இதுக்கு ஆக்சிஜன் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்க இருக்கிற காத்து மண்டலம் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு ஜாடி எடுத்துட்டு வா. இந்த புழுவியும் இங்க இருக்கிற வாயுவையும் சேர்த்து எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பல கோடி வருஷங்கள்ல நடந்த மாற்றம் ஒரு சில நாட்கள்லயே நடந்திருக்கு. ஆமா, இதுங்க வளர்ற வேகத்தை பார்த்தா எங்க போய் நிக்கும்னே தெரியலையே. ஹலோ, ஒரு நிமிஷம் ப்ரொஃபசர் பிளாக். நானும் உங்க கூட நேரடியா வந்து அந்த ஆராய்ச்சியில கலந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காகவாவது எனக்கு மார்க் அதிகமா போடுவீங்களா? இந்த பாரு, நீ புத்திசாலி பொண்ணுங்கிறத ஒத்துக்கிற. ஆனா அந்த ஜாடிக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் பாரு. ப்ரொஃபசர், அதுக்குள்ள இருக்கிற புழு ரெண்டா உடையுது. என்னது? அதுங்க உடையில பெரியதுங்க. இது மைட்டோசிஸ், அதனோட இனப்பெருக்க முறை. என்ன சார் அது? அதுக்கெல்லாம் நேரம் எங்க இருக்கு? அது மோசம். அதுக்குள்ள 4-8 ஆயிடுச்சு. அதை வெளியே காட்டாத. இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியவும் கூடாது. ரகசியமா வச்சுக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை அரசாங்கத்துக்கு தெரிவிச்சு தானே ஆகணும். பாயம் முடிக்கிட்டு எனக்கு அவங்கள பத்தி தெரியும், அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஏன்? இது நம்மளுடைய கண்டுபிடிப்பு, இதை நாம ரகசியமா வச்சுக்கணும். இன்னும் செய்ய வேண்டிய ஆராய்ச்சிகளை எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் சொல்லிக்கலாம். ஆமா, என்ன இது? இத 2-in-1 டவல்னு சொல்லுவாங்க சார். இதால தொடச்சுக்கலாம், இடுப்புலயும் கட்டிக்கலாம் சார். அது எனக்கு தெரியும். ஆனா ஈரமான டவலை இது மேல ஏன் போட்ட? சாரி சார், இனிமே ஈர டவலை இந்த மாதிரி போட மாட்டேன். வர வாடிக்கையாளர்கிட்ட நல்ல பேர் எடுத்து இப்படி அலட்சியமா இல்லாம இருந்தாதான் இந்த ஹோட்டலுக்கு என்னைக்காவது நீ மேனேஜர் ஆக முடியும். இவருக்கு இங்கேயே குப்பை கொட்டணும் விதி, எனக்கு என்ன தலையெழுத்து? புதுசா இருக்க, என்ன இதெல்லாம்? இதெல்லாம் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு? இத ஊத்தி உங்களை அழிச்சிடுறேன். மேனேஜர் ஆகிறோம் இல்லையோ, டேமேஜர் ஆயிருப்ப. ஹாரிக்கு இன்னைக்கு காலையில நான் பார்த்தப்போ அந்த புழுக்கள் இருந்து இன்னும் புதுசா 3 ஜீவராசிகள் உருவாயிருந்துச்சு. படு வேகமா அதுங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருதுங்க. திரும்பி வரதுக்குள்ள என்ன உருவாயிருக்குமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். மிலிட்டரிக்காரங்களுக்கு இங்க என்ன வேலை? அதானே விஷயம் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஹாரி பிளாக், இவர் ஐராக்கன். நாங்க 2 பேரும் உடனே கொஞ்சம் உள்ள போனோம். ஏன்னா இது எங்க இடம், இங்க நாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மன்னிச்சிருங்க, உள்ள போறவங்க லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல. பேர் இல்லன்னு நான் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கோம். உள்ள விடு. இது ஒண்ணும் நைட் கிளப் இல்ல, கண்டவங்க எல்லாம் உள்ள போறதுக்கு. ஏய், மரியாதையா பேசு. நாங்க ஒண்ணும் கண்டவங்க இல்ல. நாங்க எதுக்காக? ஹாரி, வேணும்னா உங்க உயரதிகாரியை கூப்பிடுங்க, நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். இங்க ஹாரி பிளாக், ஐராக்கன் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள உள்ள விடலாமான்னு கேட்டு சொல்லு. சரிங்க சார். என்ன? ராணுவத்துக்காரங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது. என்ன பண்ணிடுவான்? கிழிச்சிருவானா? நாம பொறுமையா இருந்துதான் நம்ம காரியத்தை சாதிக்கணும்.
எஸ், நீங்க தானே ஐராக்கே? நான் தான். உனக்காக தான் இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ பிடிக்க எடுத்துட்டு போங்க. இவங்களை உள்ள விடுங்க. என்ன ஒரு மாசமா படுத்த படுக்கை ஆக்கிட்டியடா. அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் புரியல. நேரம் நீங்க தளபதி இருக்கிற கூடாரத்துக்கு போங்க. அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. போங்க. தேங்க்யூ. என்ன விடுங்க, என்ன விடுங்க. அவனை கொன்னுட்டா வருவானே. என்ன விடுங்க. உனக்கு என்னாச்சு? சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. ஜெனரல் உட்மன் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. வாங்க வாங்க. ரசல் உட்மேனா? எல்லா ராணுவ வண்டிகளையும் சுமார் 200 அடி தள்ளி நிறுத்துங்க. ஹாய் ராக்கேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இன்னும் என்ன பாசத்தோட கட்டி பிடிக்கிற அளவுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நீ இன்னும் மாறவே இல்லை. இவர் யாரு? ஹாரி பிளாக். இவர் ஜெனரல் ரசல் உட்மன், அமெரிக்க ராணுவ ஆராய்ச்சி குழுவோட தலைவர். ஹலோ ஜெனரல். ஹாரி. உங்க 2 பேருக்கு முன்னாடியே பழக்கமா? இவர் என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா ஐரா? உங்க கிட்ட இல்ல, உங்க கூட. ஐரா, நீ பென்டகன் ராணுவ ஆராய்ச்சி துறையில வேலை பார்த்தியா? ஆமா. நான் உன்னை டீச்சர்னு தான் நினைச்சேன். இல்ல, இங்க எரிகள் விழுந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ பென்டகனை விட்டு போனதுல இருந்து போன் பண்ணல, லெட்டர் எழுதல. எங்களை விட்டு போனவங்கள அவ்வளவு சீக்கிரம் நாங்க மறக்க மாட்டோம். என் போனை ஒட்டு கேட்டீங்களா? இல்ல, போன் எல்லாம் நாங்க ஒட்டு கேட்க மாட்டோம். ஆனா உங்க கம்ப்யூட்டரை மட்டும் நாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம். இவரோட கம்ப்யூட்டரையா? வேலையே இல்ல. அதுல வெறும் 18 வயசுக்கு மேல உள்ள பொண்ணுங்க போட்டோவா தான் இருக்கும். தெரியும், நாங்களும் பார்த்தோம். என் கம்ப்யூட்டர்ல இருந்தா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த விஷயம் மட்டும் இல்ல, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். அமெரிக்க ராணுவத்துக்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. வர சொன்னீங்களா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஐரா, இது ஆலிசன் ரீ. நீ இருந்த வியாதிகள் கட்டுப்பாட்டு துறையில தான் இவ்வளவு. ஒன்னும் ஆகல. டாக்டர் கேன், பின் விளைவுகளை பத்தி நீங்க கவலைப்படாதவர்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தெரிவிக்காததுனால என்னெல்லாம் விளைவுகள் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் வரும்போது சூடா வராங்க. என்ன விளைவுகள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்காமலேயே இவங்க மேல பழி போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல ஆலிசன். எது எப்படி இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்புக்காக டாக்டர் ஐராவையும் மிஸ்டர் பிளாக்கையும் நாம பாராட்டுவோம். பிளாக். பிளாக், என்ன மன்னிச்சிடுங்க. பூமியை தவிர வேற கிரகங்கள்லயும் ஜீவராசிகள் வாழுங்கிறது நாம வாழற காலத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. எஸ், சரியா சொன்னீங்க. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு இனிமே இங்க வேலை இல்ல. ஏதாவது தகவல் இருந்தா சொல்லி அனுப்புறேன், போயிட்டு வாங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்க. எங்களுக்கு நீங்க தகவல் சொல்றீங்களா? ஜெனரல், இதை கண்டுபிடிச்சதே நாங்க 2 பேரும் தான். கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்ப அது அரசாங்கத்தோட பொறுப்புல இருக்கு. சில விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது ஐரா. இனிமே இந்த ஆராய்ச்சி யார் கையிலயும் இல்லாம அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல தொடர்ந்து நடக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. இந்த இடத்துல நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப பரிசோதனை கூடத்தை நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக இதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக்கிட்டோம். அதனால நீங்க வேலை செய்யற கிளென் கேனியன் கம்யூனிட்டி காலேஜோட விஞ்ஞானத்துறையால ஆக போறது எதுவும் இல்ல. புரியுதா? நாம வேலை செய்யற காலேஜ பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றாரு பத்தியா பெரியவரு. புது கண்டுபிடிப்புகள் மேல அரசாங்கத்துக்கு தான் கொஞ்சம் உரிமை இருங்க. இருக்குன்னு இங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கு எங்களுக்கு முழு தகுதி இருக்கு. ஏன்னா இதை கண்டுபிடிச்சது நாங்க. இங்க இருக்க உங்களுக்கு தகுதி இருக்கா? இன்னொரு தடவை இந்த பரிசோதனை கூடத்துக்குள்ள வேடிக்கை பார்க்க கூட நீங்க வரக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க ரொம்ப ஆபத்தானவங்க. லெப்டினன்ட், இவங்களை வெளியே அனுப்பு. இது கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்க யாருன்னு காட்டுறோம். இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் வாசல் வரைக்கும் வரேன் சார். அவர் கொடுத்த மரியாதையே போதும். தேங்க்யூ. டாக்டர் ஐரா கேன், இந்த மாதிரி அரிய கண்டுபிடிப்பு விஷயத்துல அரசாங்கம் தலையிடாம இருக்கணும்னு நீங்க தடை விதிக்கணும்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. இந்த கண்டுபிடிப்புக்கு காரணமான விஞ்ஞானிகளான எங்க 2 பேரையும் இந்த ஆராய்ச்சியில தொடர்ந்து ஈடுபடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். எங்களை 2 வாரமா அங்க வர விடாம தடுத்துட்டாங்க. எங்க உயிரை பணைய வச்சு அந்த ஜீவராசிகளை கண்டுபிடிச்சதே நாங்க 2 பேரும் தான் மிலாட். அதுங்க வளர்ச்சியை எங்க கண்ணால நாங்க பார்க்க வேண்டாமா? மிலாட், எரிகள் விழுந்த இடத்துக்கு முதல்ல நாங்க தான் போனோம். அதை வச்சு ஆராய்ச்சி முதல்ல எங்க காலேஜ்ல தான் பண்ணோம். கிளென் கேனியன் கம்யூனிட்டி காலேஜ்ல இருக்கிற வசதிகள் இதுக்கு கண்டிப்பா பத்தாது. பத்தாதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் தளபதி? யுவர் ஆனர், இவரை நாங்க அனுமதிக்காததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா காட்டுங்க. ஐரா கேன், நீங்க உங்க கடந்த காலத்தை பத்தி கொஞ்சம்